என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து வயிற்றுல வந்து டெப்த்ல இருக்கிறதுனால டீப் போரிங் பெயின், அதாவது வயிற்றுக்குள்ள அதிகமான வலி, அதுவும் டெப்த்ல வலி இருக்கிற மாதிரி வரும். அதுதான் வந்து கணைய கேன்சர்னால வரக்கூடிய வலி. ஸோ நிறைய பேருக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டா ஒரு வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ், கணையத்துல கேன்சர் வருது அப்படின்னா கடகடன்னு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துலயே 10 கிலோ கூட குறைஞ்சிருவாங்க. ஸோ ஒரு வயசான பேஷண்ட் அவங்களுக்கு வந்து அதிகமான வயிற்று வலி வருது, அதுவும் இல்லாம அதோடைய வெயிட் லாஸ், அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா கணையத்துல கேன்சர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற அறிகுறிகள் என்ன அப்படின்னா ஜாண்டிஸ். சில பேருக்கு வந்து கணையத்துல தலைப்பகுதி, பாடி, வால் பகுதி, அந்த மாதிரி 3 பகுதிகள் இருக்கு. அதுல வந்து கணையத்துல வந்து தலைப்பகுதியில கட்டி வருது அப்படின்னா இது வந்து மஞ்சக்காமலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்டா டயபெட்டிஸ் வந்து ஒர்சன் ஆகும். இப்ப நார்மலா ஒரு மாத்திரை, சுகருக்குன்னு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாம போகுது, வெயிட் லாஸும் ஆகுது, இல்ல மாத்திரை எடுக்கிற இடத்துல இன்சுலின் தேவைப்படுது அப்படின்னா அப்ப உள்ள வந்து கணைய கேன்சர் இருக்கா அப்படிங்கிறத நாம செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள்.